7 நாளைக்கு 7 விதமான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வெறும் பிரேக்ஃபாஸ்ட் இல்லைங்க, ரொம்பவே ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். 7 ரெசிபி ரொம்ப ஹெல்த்தியாக ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வரகரிசி தோசை. 3 கப் வரகரிசி எடுத்துக்கோங்க. 1 கப்லேருந்து 1 ஸ்பூன் வெந்தயம் எடுத்து ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. நல்லா ஊறினதும் மிக்ஸி ஜார்லேயோ இல்லை கிரைண்டர்லேயோ போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு கலக்கி ஓவர் நைட் விட்டுட்டு காலையில் சுட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான வரகரிசி தோசை ரெடி ஆகிடும். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். குழந்தைங்களால் கண்டுவே பிடிக்க முடியாது, விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா வெள்ளை சோள தோசை. இந்த தோசை நார்மலாக தோசையை விட இந்த மாதிரி தோசை சுட்டு கொடுத்திங்கன்னா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். 1 கப் வெள்ளை சோளம் எடுத்துக்கோங்க. 1/2 கப் பச்சரிசி இல்லை புழுங்கலரிசி சாப்பாடு அரிசி எடுத்துக்கோங்க. ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க. உளுந்து ஒரு 1/4 கப் 1 ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணி 5லேருந்து 6 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஊறினதும் கிரைண்டர்லேயோ இல்லை மிக்ஸி ஜார்லேயோ போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி கொஞ்சமாக உப்பு போட்டு கலந்து ஓவர் நைட் விட்டுட்டிங்கன்னா மாவு புளிச்சிரும். மார்னிங் எழுந்திரிச்சு தோசை சுட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இதுக்கு சைடிஷ்ஷாக பார்த்திங்கன்னா கார சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கொடுக்குறப்போ குழந்தைங்களும் சாப்பிட்டுடுவாங்க. என்ன தோசைன்னே கண்டுபிடிக்க முடியாது. ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா பச்சைப்பயிறு தோசை. பச்சைப்பயிறு தோசை பார்த்திங்கன்னா ஓவர் நைட் பச்சைப்பயிரை ஊற வச்சுக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கொத்தமல்லி, சீரகம் இதெல்லாம் போட்டு பச்சைப்பயிறு இது கூடவே ஆட் பண்ணி நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு தோசை சுட்டு எடுத்திங்கன்னா தோசை சூப்பராக இருக்கும். இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஹெல்த்தியாகவும் கூட இருக்கும். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரையும் இந்த தோசையை விரும்பி சாப்பிடுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆப்பம் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ரெசிபி தான். ஆப்பம் தேங்காய் பால் பார்க்க போகிறோம். ஆப்பம் தேங்காய் பால் ரேஷன் அரிசியில் சும்மா சாஃப்டாக சூப்பராக செய்யலாம். ரெசிபி ஷேர் பண்ணுறேன். 1 கப் புழுங்கலரிசி, 1 கப் பச்சரிசி, 1/4 கப் உளுந்து, 1 ஸ்பூன் வெந்தயம் எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இது கூட நீங்கள் அரைக்கும் போது பார்த்திங்கன்னா 1 கப் சாதம் இது கூட ஆட் பண்ணி அரைச்சிங்கன்னா ஆப்பம் பார்த்திங்கன்னா பஞ்சு போல் சும்மா சூப்பராக வரும். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஆப்பமாக வரைக்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆப்பமாக வரைச்சி ஓவர் நைட் புளிக்க வச்சு சுட்டிங்கன்னா ஆப்பம் சூப்பராக இருக்கும். அடுத்து திணை அரிசி பொங்கல். நார்மலாக பொங்கல் செய்கிறத விட இது போல் செஞ்சு பார்த்திங்கன்னா ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். 1 கப் திணை அரிசி எடுத்துக்கோங்க. திணை அரிசி கூட ஒரு 1/2 கப் பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணி ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஊறினதும் 1 கப் 1/2 கப்புக்கு பார்த்திங்கன்னா 5 கப் தண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயம் உப்பு ஆட் பண்ணி ஒரு 5லேருந்து 6 விசில் போட்டு எடுத்துருங்க. வெந்துடும். தாளிப்புக்கு பார்த்திங்கன்னா மிளகு, சீரகம், முந்திரி, பெருங்காயம், மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு தாளித்து எடுத்திங்கன்னா சூப்பரான பொங்கல் ரெடி ஆகிடும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா திணையில் கிச்சடி மாதிரி பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. முந்திரி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம், கொஞ்சமாக தக்காளி, என்ன வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த வெஜிடபிள்ஸ் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வேக விட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு வேக விட்டு ஒரு 1/2 வேக்காடு காயை வேக வச்சு எடுத்துக்கலாம். காய் நல்லா வெந்ததும் பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நம்ம இந்த திணை அரிசி இருக்கு இல்லையா, அதை எவ்வளோ எடுக்கிறோமோ அதை வாஷ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கணும். அது ஊறினதும் என்ன பண்ணணும்னா இதில் கொட்டிக்கோங்க. கொட்டி சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான திணை அரிசி உப்புமா ரெடி ஆகிடும். ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி இறக்குங்க. டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா சுண்டல் சாலட். வெள்ளை சுண்டலை ஊற வச்சுக்கோங்க. நைட்டே ஓவர் நைட் ஊற வச்சுட்டு வேக வச்சுட்டு அதில் 1/2 கப் வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை, கொஞ்சமாக துருவின கேரட்டு, கொத்தமல்லி, வெங்காயம், தக்காளி, மாங்காய் துருவினது, உப்பு, பெப்பர் இதெல்லாம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா இதுவும் ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு. 7 நாள் 7 விதமான ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் கல்ப்ஸ் ஹோம் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.